திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால் யோசிக்க கூட முடியல. அந்த கேரக்டர் மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார். நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டரை எழுத்தாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணதால அது என்னன்னு ஆச்சு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் டக் டக்குன்னு செட் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட் ஆகட்டும், க்ரூ ஆகட்டும், அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம். மியூசிக் டைரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு, எனக்கு மியூசிக் பற்றின சென்ஸ் இருக்கு, நான் மியூசிக் டைரக்டர் சொல்கிறேன். அவர் சொன்ன ஒரு 5 நேம்ஸ் சொன்னார். இதுதான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. 5 மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க. நம்மளோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப. ஸோ ஐ செட் ஓகே ஃபைன் சார், இது பண்ணலாம் சொல்லி. அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு அமைஞ்சு 2 மாசத்துல நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான். அவர் இல்லாமல் நடந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனேட் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அந்த